உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லுவாங்க. ஒரு முறை புத்தரும் அவருடைய சீடரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சீடர் புத்தர் கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. உங்ககிட்ட படிச்ச மாணவர்கள் எல்லாமே வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க, நான் மட்டும் பெருசா எந்த வெற்றியும் பார்க்க முடியலையே, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே புத்தர் கையரம்ப உப்பு எடுத்து இதை தண்ணியில கரைச்சு குடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. இந்த சீடரும் போய் அவங்க வீட்டுல ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுல புத்தர் கொடுத்த எல்லா உப்பையும் போட்டு கரைச்சு குடிக்கிறாருங்க. ஆனா அவருக்கு கொஞ்சம் குடிச்ச உடனே வாந்தி வந்துருதுங்க. புத்தர் கிட்ட வந்து என்னால அந்த தண்ணியை குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாருங்க. இந்த உப்பை நீ எந்த தண்ணியில கரைச்சு குடிச்ச அப்படின்னு கேட்டாரு புத்தர். நான் ஒரு டம்ளர்ல கரைச்சு குடிச்சேன் அப்படின்னு. இல்ல, இப்போ நீ இந்த மறுபடியும் கொஞ்சம் உப்பை கொடுத்து இந்த உப்பை நீ ஒரு பானையில இருக்க தண்ணியில கரைச்சு குடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அந்த சீடரும் அதே மாதிரி செஞ்சுட்டு புத்தர் கிட்ட வந்து இப்பயும் தண்ணி எனக்கு குடிக்க கஷ்டமா இருக்கு, ரொம்ப உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் புத்தர் கையரம்ப உப்பை கொடுத்து இப்ப நதியில இருக்க நீர்ல இந்த உப்பை கரைச்சு குடிச்சிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாருங்க. அந்த சீடரும் போய் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்து நான் அதே மாதிரி செஞ்சேன், ஆனா தண்ணி வந்து இனிப்பாவே இருக்கு, இவ்வளவு உப்பையும் நதியில கரைச்சாலும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புத்தர் சொல்றாங்க, இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா, நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை எப்படி போய் பயன்படுத்துற அப்படிங்கறதுலதான் வெற்றிக்கான சூட்சமே இருக்கு. உன்னுடைய திறமைகளை சரியான இடத்துல சரியாக பயன்படுத்தினா நீயும் எல்லாரையும் போல வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்த கதையோட நீதியை புத்தரே சொல்றாரு.